சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, ஆகிரத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. மக்களே, நீங்கள் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வல்லாஹிரத்து கைரும் வ அபகா. நிரந்தரமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை கிடையாது, அது மறுமையின் வாழ்க்கை. சகோதரர்களே, நாம் இன்னும் சந்திக்கவில்லை மறுமையின் வாழ்க்கை, ஆனால் தயாராக வேண்டிய வாழ்க்கை மறுமையின் வாழ்க்கை. கவிஞர் சொல்கிறார், தபகின் நஜாத வலம் தஸ்லுக் தரீகதஹா இன்ன ஸஃபீனத லா யஜ்ரி அலல் யபஸி. ஈடேற்றம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்ப வேண்டும் என்பதாக நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் அதற்கு எந்த தயாரிப்பும் செய்யவில்லை. தரையில் கப்பலை ஓட்ட முடியுமா? கடலில் தான் கப்பலை ஓட்ட முடியும். மறுமை நாளை பற்றி நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? யௌமல் கியாமத்தி லா மாலுன் வலா வலதுன். அந்த நாள் பணத்தால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடைக்காது, பதவியால் பிரயோஜனம் கிடைக்காது, பட்டத்தால் பிரயோஜனம் கிடைக்காது, பலத்தால் பராக்கிரமத்தால் எதுவாலும் சாதிக்க முடியாது. சாதிக்கலாம் அமல்களால். வதம்மத்துல் கப்ரி துன்சி லைலத்தல் உர்சி. கபருடைய நெருக்கடி இருக்கிறதே, உனக்கு முதலிரவையும் மறக்கடிக்க செய்யும் என்பதாக சொல்கிறார். சகோதரர்களே, நாம் தயாராக வேண்டிய வாழ்க்கை கியாமத்துடைய வாழ்க்கை. நாம் தயாராக வேண்டிய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் இறக்கி இருக்கிறான் ஒரு சூரா. அந்த சூராவுக்கு பேரே கியாமத்துடைய நாள். சூரத்துல் கியாமா. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா. அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் கியாமத்துடைய நாளின் மீது. வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா. சகோதரர்களே, குர்ஆனில் முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு சூரா. அந்த சூராவுடைய பேர் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ் அவனுடைய 4 தன்மைகளை சொல்கிறான். முதலாவது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அல்லாஹ் அவன்தான் ரப்புல் ஆலமீன். இரண்டாவது, அர் ரஹ்மான், அவன் அளவில்லா அருளாளன். மூன்றாவது, அர் ரஹீம், அவன் நிகரில்லா கிருபையாளன். நாலாவது, மாலிகி யௌமித்தீன், அவன்தான் யௌமுத்தீன், கியாமத் நாளுடைய அதிபதி. கியாமத்தை என்ன நினைத்தோம் சகோதரர்களே? கியாமத்தை என்ன நினைத்தோம்? குர்ஆனில் அல்லாஹ் கியாமத்துடைய நாளைக்கு 27 பெயர்களை சொல்கிறார். எல்லா பெயர்களும் சாதாரண பெயர் அல்ல. 27ஐயும் சொன்னால் குத்பா முடிந்துவிடும். அல் காரியா, பயங்கரமான திடுக்கம் அல்லாஹ் சொல்கிறார். அல் ஹாக்கா, அல்லாஹ் சொல்கிறான் யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் நாள். யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்பு வழங்கப்படும் நாள். யௌமுல் ஹக், சத்தியமான நாள். சகோதரர்களே, குர்ஆனில் மறுமை என்ற வார்த்தையை, ஆகிரா என்ற வார்த்தையை அல்லாஹ் 115 இடங்களில் சொல்கிறார். மறுமை என்ற வார்த்தையை மாத்திரம் அல்லாஹ் 115 இடங்களில் குர்ஆனில் சொல்கிறான். மறுமை என்றால் என்ன? எப்பொழுது உண்டாக போகிறது? யார் மறுமைக்கு தயார்? சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் எப்பொழுது உண்டாகும்? அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்து வைத்திருக்கிறான். அந்த மலக்குடைய பெயர் இஸ்ராஃபீல். அந்த மலக்குடைய பெயர் இஸ்ராஃபீல். ஒரு ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள், மலக்குமார்களுக்கு 3 மலக்குமார்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து. முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது
இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரே ஒரு வேலையை தான் கொடுத்திருக்கிறார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரே ஒரு வேலையை தான் கொடுத்திருக்கிறான். அவர் இன்னும் அந்த வேலையை செய்யவில்லை. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3 தன்மைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹாக்கிமில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத். முதலாவது, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரே இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரால் முடியும் அப்படி பார்ப்பதற்கு? படைக்கப்பட்டார் எப்பொழுது தெரியாது, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தெரியாது, எத்தனை கோடி ஆண்டுகள் தெரியாது. ஆனால் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரே இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ். இரண்டாவது, படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் கண்ணை மூடியது கிடையாது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் கண்ணை மூடியது கிடையாது. அர்ஷை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். சகோதரர்களே, மூன்றாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅன்ன ஐனைனி அல் கௌகபானி துர்ரியான். 2 பிளானட்ஸ், 2 நட்சத்திரங்கள், கோள்களை போல அவருடைய கண்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை. ஏன் அவர் அப்படி இருக்கிறார்? அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை எதிர்பார்த்திருக்கிறார். நான் கண்ணை மூடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் என்ன செய்வது? இதனால் தான் கண்ணை திறந்து கொண்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன கட்டளை? என்ன கட்டளை சகோதரர்களே? சூரை ஊதுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். சூர் என்றால் என்ன சகோதரர்களே? சூர் என்றால் என்ன? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொம்பு. அந்த மிகப்பெரிய கொம்பை அவர் ஊதினால், முதலாவது தரம் அவர் ஊதினால், இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்துடைய கழுத்துகளை போல ஆட ஆரம்பிக்கும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒட்டகத்துடைய கழுத்துகளை போல ஆட ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, அந்த சூரை அவர் ஓதினால் வானம், அல்லாஹ் சொல்கிறான், இதஸ்ஸமாஉன் ஃபதரத், வானத்தில் வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். வானத்தில் வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். வஃபுதிஹத்திஸ் ஸமா ஃபகானத் அப்வாபா, வானத்தில் அல்லாஹ் பல கதவுகளை திறக்க ஆரம்பிப்பான். فإذا انشقت السماء فكانت وردة كالدهان. நாங்கள் பார்க்கக்கூடிய வானம் சகோதரர்களே, நீல நிறமான வானம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதினால் வானத்துடைய நிறம், அல்லாஹ் சொல்கிறான், ரோஸ் நிறமாக மாற்றி விடுவேன். வானத்தை ரோஸ் கலராக மாற்றுவேன் நான். எப்படி இருக்கும் சகோதரர்களே? அவர் சூரை ஊதினால், யௌம நத்விஸ் ஸமா கதையிஸ் சிஜில்லில் குதுப், அல்லாஹ் சொல்கிறான், பேப்பரை மடிப்பதை போல வானத்தை மடிப்பேன் நான். சகோதரர்களே, எல்லாரும் பார்க்க வேண்டும் அந்த காட்சியை. உயிரோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரும் பார்ப்பார்கள் அந்த காட்சியை. சூரை அவர் ஊதினால் சகோதரர்களே, சூரை அவர் ஊதினால், வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீன், அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை மடித்து பத்துவான். அல்லாஹ் வானத்தை அல்லாஹ் மடித்து பத்துவான். சகோதரர்களே, வானத்துக்கு சொந்தக்காரன் அவன். அவர் சூரை ஊதினால், இதஷம்சு குவ்விரத், சூரியன் ஒளி இழந்து அப்படியே சுருண்டு விடும். வைரன் நுஜூமுன் கதரத், கோடான கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் காய்ந்த இலைகளை போல
இந்த மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவன் நாடினால் தான் சகோதரர்களே அது மலை, அவன் நாடினால் தான் அது மலை, அவன் நாடினால் அது பஞ்சாக மாறிவிடும். இதை நம்பாதவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. இதை நம்பாதவன், நான் சொல்வதை நம்பாதவன் காஃபிராக மாறிவிடுவான் சகோதரர்களே. ஏன் நான் பேசுகிறேன் குர்ஆனை, நம்புங்களிலே உலகத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலாவுடைய மலக்கு சூரை ஊதினால் வைலல் கவாகிபுன் தகரத், கோள் மண்டலங்கள் செயலிழந்து விடும். வைலல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல் நெருப்பாக பற்ற ஆரம்பிக்கும். இப்ப நாம பார்க்கிற கடல் நீல நிறம் வந்ததே சுனாமி. சகோதரர்களே கேளுங்கள், சுனாமியை பார்த்தவர்களிடம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தோம். அந்த நேரம் சுனாமியை பாதிக்கப்பட்டவர்கள் மறக்க மாட்டார்கள். சகோதரர்களே, சுனாமி அப்படி என்றால் கடல் எல்லாம் நெருப்பாக பற்றினால் எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் எதற்காக? ஜனாசா வீட்டில் ஓதுவதற்காகவா? குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் எதற்காக? வியாழக்கிழமை மட்டும் ஓதுவதற்கா? குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் எதற்காக? கபரடியில் போய் ஓதுவதற்கு மட்டுமா? சகோதரர்களே, குர்ஆன் 1400 வருடமாக ஒரு நிகழ்ச்சியை பேசிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பிறக்கி பாருங்கள் குர்ஆனை. உலமாக்களை படியுங்கள், அம்ம ஜுஸ்ஸையாவது படியுங்கள். கியாமத்தை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். கற்பனை பண்ணுங்கள், கடல் பத்தினால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? கடல் பத்தினால் எப்படி இருக்கும்? வானம் ரோசாக மாறினால் எப்படி இருக்கும்? வானம் சுருட்டப்பட்டால் எப்படி இருக்கும்? சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அவர் சூரை ஊதினால் இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமியை அல்லாஹ் உசுப்ப ஆரம்பிப்பான். பூமியை அல்லாஹ் உசுப்ப ஆரம்பிப்பான். இந்த உலகத்தை சகோதரர்களே, துருக்கியில் வந்த நிலநடுக்கம் அல்லாது, இலங்கையில் வரும் நிலநடுக்கம் அல்லாது, முழு உலகத்துக்கும் நிலநடுக்கம். சகோதரர்களே, பூமியை அல்லாஹ் உசுப்பினார். வஅக்ரஜத்தில் அர்து வஸ்காலஹா, அல்லாஹ் சொல்கிறான், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்துணை பொருளும் மேலே வந்துவிடும், மையத்துகளையும் தூக்கி வீசிவிடும். சகோதரர்களே, அதுதான் பயங்கரமான நாள். அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டால், சூர் ஊதப்பட்டால் யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து வஸ்ஸமாவாத், அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை வேறொரு வானமாக நான் மாற்றி விடுவேன். இந்த வானம் இருக்காது. வானத்தை முழுமையாக அழித்து புதிய ஒரு வானம் உருவாக்கப்படும். பூமியை முழுமையாக அழித்து புதிய ஒரு பூமி உருவாக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்பட்டு நிற்பார்கள். அடக்கியால கூடிய அல்லாஹ்வன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பூமியையும் அல்லாஹ் அழித்து வானத்தையும் அல்லாஹ் அழித்தால் மக்கள் எல்லாம் எங்கே இருப்பார்கள்? ஆயிஷா, மக்கள் எல்லாரையும் அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிப்பாட்டி வைத்திருப்பான். ஆயிஷா, நல்லவர்கள் சாதாரணமாக நிற்பார்கள். ஆயிஷா, பாவிகள் எப்படி நிற்பார்கள் தெரியுமா? வதரல் முஜ்ரிமீன் யௌமைதின் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத், சங்கிலியால் கட்டி வைத்திருப்பான் பாவிகளை அல்லாஹ். சகோதரர்களே, முதலாவது சூர் ஊதப்பட்டால் நடக்கும் காரியங்கள் இவை. முழு உலகத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவார். மஹ்ஷர் மைதானம் உருவாக்கப்படும்.
மஹ்ஷர் மைதானம் உருவாக்கப்படும். சகோதரர்களே, மஹ்ஷர் மைதானம் எங்கே உருவாக்கப்படும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்ஷர் மைதானம் உருவாக்கப்படும் பலஸ்தீனில். என்ன நினைக்கிறீர்கள்? பலஸ்தீனை மஹ்ஷர் மைதானம். உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அதுதான் மதீனா ரௌதா. அது உலகத்தின் சொர்க்கம். புகாரியை பேசுகிறேன் நான். சகோதரர்களே, உலகத்தில் மஹ்ஷர் இருக்கிறது. மஹ்ஷர் அது எங்கே இருக்கிறது? அதுதான் பலஸ்தீன், அதுதான் சிரியா, அதுதான் ஜோர்டான். அல்லாஹ் அதை மஹ்ஷர் மைதானமாக மாற்றுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்துன் பைதா அஃப்ரா கபுர்சத்தின் நகி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்ஷர் மைதானத்தை அல்லாஹ் படைப்பான். எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி தெரியுமா இருக்கும்? சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிலமாக இருக்கும். அல்லாஹ் ஒரு மழையை பொழிய வைப்பான். சகோதரர்களே, மரணித்த எல்லா ஜனாசாக்களும் புட்கள் முளைப்பதை போல முளைப்பார்கள். அதில் நானும் இருப்பேன், நீங்களும் இருப்பீர்கள். உலகத்தில் யாராலும் தப்ப முடியாது. அவன் ஜனாசாவாகி நெருப்போடு கலந்தாலும் அவனும் நிற்பான் அங்கே. சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் கழுத்து வெட்டப்பட்டார்கள். கர்பலாவில் கழுத்து வெட்டப்பட்டார்கள். தலை கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டது மதீனாவில். சகோதரர்களே, உடம்பு அடக்கம் செய்யப்பட்டது ஈராக்கில். அவர் விரும்புவார் அங்கே. சகோதரர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இஹ்திலாலில் இருக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சுஜூதில் இருக்கிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தின் தலை வெட்டப்பட்டது. உடம்பு எங்கேயோ, தலை எங்கேயோ. அவர்களும் எழுப்புவார்கள் அந்த மைதானத்தில். சகோதரர்களே, அந்த மைதானத்தில் நல்லவர்கள் நேராக நிற்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காஃபிர்களை, அல்லாஹ்வை மறுத்தவர்களை அல்லாஹ் முகத்தால் எழுப்பாட்டுவான். சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம். சந்திக்க வேண்டும் அந்த நாளை. யாரும் தப்ப முடியாது. சகோதரர்களே, அந்த நாளில் அல்லாஹ் சூரியனை கொண்டு வருவான் அந்த மஹ்ஷரில். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், சூரியனை அல்லாஹ் ஒரு மீல் தூரத்துக்கு கொண்டு வருவான். மீல் என்றா அரபியில் ரெண்டு விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஒன்று ஒரு மைல், இரண்டாவது சூர்மா குச்சி. சூர்மா குச்சியிலே அளவுக்கு சூரியனை கொண்டு வந்தால் சகோதரர்களே எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, நெருப்பாய் பற்றி கொண்டிருக்கும் சூரியன், மக்கள் எல்லாம் வேர்வையில் மிதக்க ஆரம்பிப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தார் கரண்டை கால் வரைக்கும் வேர்வையில் இருப்பார்கள். இன்னும் சிலர் முழங்கால் வரை, இன்னும் சிலர் இடுப்பு வரை, இன்னும் சிலர் நெஞ்சு வரை, இன்னும் சிலர் வேர்வையில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு மாத்திரம் அவனுடைய நிழலை கொடுப்பான். அது என்ன நிழல்? அதுதான் அர்ஷுடைய நிழல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் 8 மலக்குமார்கள் அர்ஷை சுமந்திருப்பார்கள். ஸமானியத்து அம்லாக் ஃபீ சூரத்தி அவ்வால். 8 மலக்குமார்களும் மலை ஆடுகளுடைய தோற்றத்தில் அரிசை சுமந்திருப்பார்கள். ஒரு மலக்குடைய காலில் இருந்து தோலை அடைவதற்கு 700 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். அவ்வளவு பிரம்மாண்டமான மலக்குகள் சுமந்திருப்பார்கள். சகோதரர்களே, அரிசை. சகோதரர்களே, 7 கூட்டத்தார். முதலாவது இமாமுன் ஆதில், நீதமாக நடந்த அரசன், தலைவர்.
சகோதரர்களே, இரண்டாவது ஷாப்புன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் கழித்த வாலிபன். சகோதரர்களே, மூன்றாவது வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், பள்ளியோடு தொடர்பாக இருந்த மனிதர். நாலாவது வரஜுலான் தஹாப்பா ஃபில்லாஹ் இஜ்தமா அலைஹி வஃதரகா அலைஹி, இருவர் நேசம் கொண்டார்கள் அல்லாஹ்வுக்காக, இருவர் பிரிந்தார்கள் அல்லாஹ்வுக்காக, இவர்களுக்கும் அர்ஷுடைய நிழல். சகோதரர்களே, ஐந்தாவது யார்? வரஜுலுன் தஅத் இம்ராத்துன் ذات منصب وجمال, அழகான அந்தஸ்துள்ள ஒரு பெண்மணி ஒருவனை விபச்சாரத்துக்கு அழைத்து அவள் சொன்னால், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று யார் சொன்னாரோ அந்த தக்வாதாரிக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். ஆறாவது ஒரு மனிதன் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினால் அல்லாஹ்வுடைய பயத்தால் அவனுக்கு கிடைக்கும் அர்ஷுடைய நிழல். ஏழாவது சகோதரர்களே, வரஜுலுன் தஸத்தக பியமீனிஹி, ஒரு மனிதன் வலது கரத்தால் கொடுத்த சதகாவை இடது கரத்துக்கு தெரியாது, இப்படியானவனுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அடுத்ததாக அல்லாஹ், சகோதரர்களே, நீண்ட தலைப்பு, நேரம் போதாது, முடியுமான அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்ததாக அல்லாஹ் நரகத்தை கொண்டு வருவான். சகோதரர்களே, மஹ்ஷர் மைதானத்துக்கு சுனாமி வந்தது. வளமையான நீங்க எல்லாம் எங்களை பார்க்க வந்தீங்க, கடல் சொல்லிச்சு, இன்றைக்கு நான் வாரேன் உங்களை பார்க்கிறதுக்கு. வந்தது, ஒரு கூட்டத்தை கொண்டு போனது. சகோதரர்களே, அதே போல் நரகவாதியே, நீ நரகத்துக்கு போக வேண்டாம், முதலாவது நான் கொண்டு வந்து காட்டுவேன் நரகத்தை உனக்கு. وَعَرَضْنَا جَهَنَّمَ يَوْمَئِذٍ لِلْكَافِرِينَ عَرْضًا, அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் 70,000 கடிவாளங்களால் நரகத்தை கட்டுவான். எத்தனை கடிவாளம்? 70,000 கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான். ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்குமார்கள் பிடித்திருப்பார்கள். நரகத்தை கட்டி இழுத்துக் கொண்டு வரும் பொழுது சமிஉ லஹா தகய்யுபன் வ ஸஃபீரா, அல்லாஹ் சொல்கிறான், நரகம் பயங்கரமாக கூச்சல் போட ஆரம்பிக்கும். சகோதரர்களே, அந்த கூச்சலை கேட்டால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குமார்களும் மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள். சந்திக்க இருக்கிறோம் சகோதரர்களே. நரகவாதிக்கு நரகம், சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்கு போவதற்கு முன்னாலே அல்லாஹ் விருந்தை ஏற்பாடு செய்வான். புகாரியை சொல்கிறேன், அல்லாஹ் ஒரு ரொட்டியை தயாரிப்பான். தகூலுல் அர்து குப்ஸதன் வாஹிதா, அல்லாஹ் ரொட்டி சுடுவான் கியாமத்துடைய நாளையில் சொர்க்கவாதிகளுக்கு. அந்த ரொட்டி எவ்வளவு பெரிய ரொட்டி என்றால் இந்த உலகத்தை விட பெரிதாக இருக்கும் அந்த ரொட்டி. சகோதரர்களே, அந்த ரொட்டிக்கு அல்லாஹ் கறியை தயார் செய்வான். சும்மா ரொட்டி கேளுமா? ரொட்டிக்கு கறி வேண்டுமே. ரொட்டிக்கு கறி என்ன தெரியுமா? இதாமுஹா ஸௌருன் வஹூத், மாட்டு கறியும் மீன் கறியும். சகோதரர்களே, காளை மாடு, பெண் மாடு அல்ல, காளை மாட்டு கறி, மீன் கறி, சாதாரண மீன் அல்ல. ஹூத் என்றால் திமிங்கிலம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மீனுடைய ஈரலை மாத்திரம் يأكل 70,000 من أهل الجنة, 70,000 சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள். மீனுடைய ஈரலை மாத்திரம். இது சொர்க்கத்தில் அல்ல, மறுமையில் மஹ்ஷரில். உலகத்தில் வாழ்க்கைக்கு தயாராகுவோமா சொர்க்கத்துக்கு? சகோதரர்களே,
சந்திக்க இருக்கிறோம் நீங்களும் நானும். சந்திக்க இருக்கிறோம் நீங்களும் நானும். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தை வீணாக்கிவிடக் கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டம் எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் உலமாக்கள் மிம்பரில் நின்று தொண்டை கிழிய கத்தினாலும், எவ்வளவுதான் நிர்வாகிகள் பள்ளிக்கு வாங்க என்று கூப்பிட்டாலும், எவ்வளவுதான் தாயிகள் அலைந்து திரிந்தாலும் சிலருக்கு விளங்காது. அல்லாஹ் சொல்கிறான், எப்ப விளங்கும் தெரியுமா? நரகத்தை நான் கொண்டு வந்து காட்டுவேன். நரகத்தை கண்டதோடுதான் அவனுக்கு புத்தி வரும். நரகத்தை நேரால் கண்டதற்கு பின்னால் தான் புத்தி வரும். அல்லாஹ் சொல்கிறான், ஏ மனிதனே, இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம் உனக்கு? போ நரகத்துக்கு. அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. சகோதரர்களே, உலக வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது. ஒரு கூட்டம் எவ்வளவு சொன்னாலும் நம்முடைய புது வருடம் சகோதரர்களே, அது முஹர்ரம் தான் நமது புது வருடம். நாம் முஸ்லிம்கள், நாம் அந்நியர்கள் அல்ல சகோதரர்களே, நாம் முஸ்லிம்கள். நம்முடைய உறவுகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயம் ஒவ்வொரு நாளும் கண்ணால் காண்டு கொண்டுதான் இருக்கிறோம் சகோதரர்களே. அவனுடைய பண்டிகைகளுக்காக, அவர்களுடைய யூதர்களுடைய கொண்டாட்டங்களுக்காக அதிகமான சகோதரர்கள் இப்பயே கொழும்புக்கு போய்த்தார். எதுக்காக? 31 டிசம்பர் 31. சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன். இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். பள்ளிக்கு தொழுகைக்கு இஸ்லாம், கொண்டாட்டத்துக்கு இஸ்லாம் இல்லை. இது நம்முடைய அழகல்ல சகோதரர்களே. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம் நெருக்கமாக இருக்கிறது. எனவே வீணாக கழித்தல் எல்லாம் போதும் சகோதரர்களே. பள்ளியோடு நெருங்குவோம் சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குவோம் சகோதரர்களே, மறுமையை நினைப்போம் சகோதரர்களே. நான் சொன்ன விடயங்களை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் சகோதரர்களே. கற்பனைக்கு வருமா சகோதரர்களே? வருமா கற்பனைக்கு? நான் சொன்னதெல்லாம் வராது. ஆனால் அவன், அந்த அல்லாஹ், அந்த ஜப்பார், அவன் நடத்துவான் ஒரு நாள். அதில் சந்தேகம் இல்லை சகோதரர்களே. நம்புவோம் அல்லாஹ்வை, நம்புவோம் ஆகிரத்தை. வீணான விளையாட்டுகளை விடுவோம். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவனுக்கு பொருத்தமாக வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யா அல்லாஹ் எவ்வளவு பாவம் செய்து விட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மறுமை நாள் நெருக்கமாக இருக்கிறது. யா அல்லாஹ், மறுமை நெருக்கமாக இருக்கிறது. யா அல்லாஹ், உலக அழிவு நெருக்கமாக இருக்கிறது. யா அல்லாஹ், எந்த தயாரிப்பும் இல்லை. யா அல்லாஹ், எந்த தயாரிப்பும் எங்களிடம் இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இரக்கம் உள்ளவனே, நீ மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதிகளாகி விடுவோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டு. யா அல்லாஹ், தாயை விட இரக்கம் உள்ளவன் நீ. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய உறுப்புகளுக்கு மரக்கடிக்க செய்து விடு. யா அல்லாஹ், பாவம் செய்த பூமிக்கு மரக்கடிக்க செய்து விடு. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான மக்களாக எங்களை மாற்றி. யா அல்லாஹ், இந்த ஊரை யா அல்லாஹ் 100% தொழுகையாளிகள் உள்ள ஊராக மாற்றி. யா அல்லாஹ், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்களை பொருந்திக் கொள். யா அல்லாஹ், பெண்களை தீண்டாரியாக மாற்றி. யா அல்லாஹ், நிர்வாகிகளை கபூல் செய்ய. யா அல்லாஹ், மகல்லா வாசிகளை கபூல் செய்ய. யா அல்லாஹ், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாரிடமும் பரிபூர்ணமான தீனை உண்டாக்கி விடு. யா அல்லாஹ், பரிபூர்ணமான ஈமானை உண்டாக்கி விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மரணிக்கக்கூடிய நாள் எல்லாருக்கும் இருக்கிறது. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் கெட்ட மௌத்தை தந்து விடாதே. யா அல்லாஹ், பயங்கரமான மௌத்தை தந்து விடாதே. யா அல்லாஹ், மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சுவர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கி விடு. யா அல்லாஹ், எங்களது துஆக்களை கபூல் செய்து யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.